இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். உங்களுடைய மந்த்லி சேலரி 50,000 ரூபாயா இருந்தாலும் கூட அதை வச்சு எப்படி 1 கோடி ரூபாய் பில் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம். கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஆனா நான் சொல்றேன், கண்டிப்பா இது வந்து அச்சீவபிளான ஒரு விஷயம் தான். இதுக்கு தேவை கொஞ்சம் டிசிப்ளின், கொஞ்சம் பேஷன்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டோட மேஜிக். இது நீங்க சீக்கிரமா 1 கோடி ரூபாய் உருவாக்குறதுக்கான பிளான் கிடையாது. ஸ்மார்ட்டா எப்படி பில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பிளான் தான். ஸ்டெப் 1, தி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இப்போ நம்ம நம்பர்ஸ் பத்தி பேசலாம். 50,000 ரூபாய் சேலரியில ஒரு 15%, அதாவது 7,500 ரூபாயை நம்ம எடுத்து வைக்கணும். இதை வந்து பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அது இன்ஃபிளேஷனே பீட் பண்ணாது. அதுக்கு பதிலாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா எஸ்ஐபின்னு சொல்ற சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அதன் மூலமா தான் காம்பவுண்டிங்கோட மேஜிக்கை நம்மளால உணர முடியும். சிம்பிளா நீங்க ஏர்ன் பண்ற மணி அதுவே ஒரு ரிட்டர்ன் கொடுக்குது. அந்த ரிட்டர்ன் அதுவுமே ஒரு ரிட்டர்ன் கொடுக்குது. அந்த ரிட்டர்ன் அதுவும் இன்னொரு ரிட்டர்னை கொடுக்குது. ஸோ மணியை வச்சு அதுக்கு மேல மணியை உருவாக்குறது தான் இந்த காம்பவுண்டிங்கோட மேஜிக். ஸ்டெப் 2, தி ஆக்சலரேஷன். இப்போ நம்ம கால்குலேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு நல்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் லாங் டேர்மில் ஆவரேஜா 12% நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குன்னு வச்சுப்போம். நீங்க 7,500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க ஒவ்வொரு மாசமும் எஸ்ஐபி மூலமா. ஸோ வருஷத்துக்கு 12% ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா 23 வருஷத்துல நீங்க 1 கோடியை டச் பண்ணிடலாம். 23 வருஷமா ரொம்ப லாங்கா இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு தான் ஒரு சீக்ரெட் வெப்பன் இருக்கு, ஸ்டெப் அப் எஸ்ஐபி. இது என்னன்னா, உங்க சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு 10% மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். உதாரணத்துக்கு முதல் வருஷத்துக்கு 7,500 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. அடுத்த வருஷத்துல 8,250, அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் 10% ஜாஸ்தி, இப்படி போயிட்டே இருக்கும். இந்த 10% ஆனுவல் ஸ்டெப் அப்னால உங்க 1 crore டார்கெட்டுக்கான டைம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும். கிட்டத்தட்ட 17 இருந்து 18 வருஷத்துல நீங்க அந்த டார்கெட்டை ரீச் பண்ணிடலாம். நீங்க 5 இருந்து 6 வருஷம் டைமை சேவ் பண்ண முடியும் ஸ்டெப் அப் எஸ்ஐபி மூலமா. ஸோ நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது, உங்க ஹைக்கை உங்க ஸ்பெண்டிங்கை யூஸ் பண்ணாம உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணணும். ஸ்டெப் 3, தி சேஃப் கார்டு. இந்த பிளான்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, நம்மளும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனா ஒரு விஷயம், நம்மளுடைய இந்த 1 crore பிளானோட மிகப்பெரிய பிரச்சனை எங்க வரும் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி டைம்ல நம்ம இந்த எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடுவோம். கண்டிப்பா அது கூடாது. அப்படி பண்ணாம இருக்கணும் அப்படின்னா நமக்கு முக்கியமான 3 ஷீல்டு அப்படிங்கிறது தேவை. முதலாவது ஷீல்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். உங்க 6 மாசத்தோட எக்ஸ்பென்சஸ்க்கு தேவையான மணியை பேங்க்ல வச்சுக்கோங்க. கார் ரிப்பேர் ஆனாலும் சரி, இல்லை வேற எந்த ஒரு எமர்ஜென்சி செலவா இருந்தாலும் சரி, நீங்க இதுல இருந்தா எடுக்கணுமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணக்கூடாது. இதுதான் உங்க எஸ்ஐபியை பிரேக் பண்ணாத ஃபண்டு. அடுத்ததா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் பில் வந்தா இயர்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் எல்லாமே காணாம போயிடும். ஸோ ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. இது ஹாஸ்பிட்டல் பில்லை உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து பாதுகாக்கும். அடுத்ததா டேர்ம் இன்சூரன்ஸ். உங்களை நம்பி மட்டுமே உங்க ஃபேமிலி இருந்தா, அல்லது நீங்க தான் உங்க ஃபேமிலியில ஒரே பிரெட் வின்னரா இருந்தீங்க அப்படின்னா சிம்பிளா டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒஸ்ட் கேஸ்ல நம்ம ஃபேமிலிக்கு இந்த 1 crore டார்கெட் அப்படிங்கிறது ஒரு சேஃப் கார்டா இருக்கும். இப்போ நான் சொன்ன செலவெல்லாம் நீங்க எக்ஸ்பென்சிவ்னு நினைக்க கூடாது. உங்க வெல்த்துக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ப்ரொடக்ஷன் இருந்தா மட்டும்தான் உங்க லாங் டேர்ம் எஸ்ஐபி அப்படிங்கிறது ஸ்மூத்தா போகும். ஸோ இது ஆக்ஷனுக்கான டைம். ஃபார்முலா ரொம்ப ரொம்ப கிளியர். சீக்கிரமா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். டிசிப்ளினா எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்டெப் அப் யூஸ் பண்ணி ஆக்சலரேட் பண்ணணும். ரொம்ப முக்கியம், எமர்ஜென்சி ஃபண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறது. 1 கோடின்னு சொல்லி பயப்பட வேணாம். இது கன்சிஸ்டன்சி அண்ட் காம்பவுண்டிங் மூலமா ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். உங்க 1 crore ஃபியூச்சரை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. முக்கியமான ஒண்ணு, எந்த மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்களோ அல்லது உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்ட கேட்டு முடிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு என்ட்ரி ஃபின் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.